அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 4. ஓகேங்களா, 2024 நடந்த தேர்வோட ஒரிஜினல் வினாத்தாள்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மொத்தமாக உங்ககிட்ட 50 வினாக்கள் கேட்டிருக்கோம். எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 3 வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்த வினா, பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் பொய் கூட்டல் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும். அடுத்த வினா, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஆன்சர் நலம் கூட்டல் எல்லாம். அடுத்த வினா பாருங்க, ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் சோர்வு. அடுத்த வினா, எதிர்ச்சொற்களை பொருத்துக. எதிர்ச்சொற்களை நம்ம பொருத்தணும். முதல்ல அணுகு அப்படின்னா என்ன? கிட்டத்த வா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டு விலகு. ஐயம் அப்படின்னா என்ன? ஐயம் அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு ஆப்போசிட் என்ன? தெளிவு. அதான் ஐயம்னா பயம், குழப்பத்தில் இருக்கிறதால தெளிவு. ஓகேங்களா. ஊக்கம். ஊக்கம் அப்படின்னா சோர்வு, அதற்குண்டான எதிர்ச்சொல். உண்மை, அதற்குண்டான எதிர்ச்சொல் பொய்மை. அடுத்த வினா பாருங்க, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் என்ன? சேர்த்தல். அடுத்த வினா, பொருந்தா சொல்லை கண்டறிய. கீழே கொடுத்துருக்கிறதுல பொருந்தா சொல் எது? கர்நாடகம், கேரளா, ஆந்திரா எல்லாமே இந்தியாவோட ஒரு மாநிலங்கள். இலங்கை அப்படிங்கிறது ஒரு நாடு. ஓகேங்களா, அப்போ இலங்கை தான் பொருந்தா சொல். அடுத்த வினா, பொருந்தா சொல்லை கண்டறிய. ஸோ இதில் அவன் அல்லன் அப்படின்னு வரும், அவள் அல்லல் அப்படின்னு பெண்பாளுக்கு வரும், அவர் அல்லீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது பொருந்தாமல் இருக்குது. அவை அல்ல, இவை பழங்கள் அல்லன்னு வருது இல்லை? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவை அல்ல அப்படிங்கிறது சரியானது. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. இறந்த கால பெயரச்சம் எது அப்படின்னு பார்க்கணும். இறந்த கால பெயரச்சம். ஓகேங்களா, இதில் படித்த மாணவன், படிக்கும் மாணவி. புரியுதுங்களா? படித்த மாணவன், படிக்கும் மாணவி, இதுதான் இறந்த கால பெயரச்சத்திற்கு உண்டானது. அடுத்த வினா, கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரினை எடுத்து எழுதுக. கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரை எடுத்து எழுதணும். பாருங்க, காகம் கரையும் சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் மயில் அகவுன்னு போடுறது போல் ஆடுன்னு போட்டிருக்காங்க. அப்போ தப்பு. காகம் கூவுன்னு போட்டிருக்காங்க, தப்பு. காகம் பாடுன்னு போட்டிருக்காங்க, இதுவும் தப்பு. அப்போ காகம் கரையும், மயில் அகவும். ஸோ ஆப்ஷன் டி சரியானது. அடுத்த வினா, பிழைகளை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுது. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. இதில் இருக்கிற பிறமொழி சொல்லை நீக்கிட்டா எது பிறமொழி சொல்? உபதேசங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ உபதேசம்னா அறிவுரைகள். ஓகேங்களா, சான்றோர் கூறும் அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. அடுத்தது 65வது வினா, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது சரி. ஓகேங்களா, சரியான தொடராக இருக்குது. கண்ணகி சிலம்பு அணிந்தது, அணிந்தார்கள் எல்லாமே தவறாக இருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். பேங்க் அப்படின்னா வங்கி. ஓகேங்களா, பேங்க் அப்படிங்கிறது வங்கி. இது மட்டும் தான் சரியாக பொருத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். இதில் சரியானது பேச்சாற்றல், எலாகேஷன். ஓகேங்களா, இதுதான் சரியானது. ஒற்றுமைனா யூனிட்டி, துணிவுனா கரேஜ், அப்படியே வரும். ஓகேங்களா, ஸோ பேச்சாற்றல், எலாகேஷன் அதுதான் சரியாக இருக்குது. அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. அடுத்த வினா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி அப்படின்னா தொடர். ஓகேங்களா, வரி அப்படின்னா தொடர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை, பறவை. ஓகேங்களா, பறவை, பறவை. ஸோ இதில் இந்த பறவை அப்படின்னா உங்களுக்கு கடலை குறிக்கும், பறவை அப்படின்னா புல் அப்படிங்கிறத குறிக்கும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது, கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று வாழ்த்தினான், மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரியா? கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஓகேங்களா, வாழ்த்தினான்ங்கிற வார்த்தை இங்கே இல்லை, அதை போட்டுக்கோங்க, இது சரியாக இருக்கும். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஸோ இங்கே வாழ்த்தினான் அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஸோ பிரிண்டில் அது வரல, அதனால் அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வினா பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி, இந்த வார்த்தை தான் ஒரு பொருள் தர 2 சொற்கள். அணி, வனப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் தரும் ஒரு பொருள் என்ன? கெட்டுப்போன காய்கனி வகைகளை குறிக்கும். அடுத்த வினா பாருங்க, ஒரு பொருள் தரும் 2 சொற்கள். கடல் அப்படிங்கிற ஒரு பொருளை தர 2 சொற்கள் என்னென்ன? ஆன்சர் பாருங்க, முன்னீர், பவ்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னீர், பவ்வம் இந்த சொற்களில் கடலை குறிக்கும். வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்குக. பெரு அப்படிங்கிற இந்த வேர்ச்சொல்லை பெயரச்சமாக மாற்றணும். வந்தால் பெயரச்சமா, அப்போ பெற்ற அப்படிங்கிறது சரியானது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறி. கீழே கொடுத்துருக்கள் எது சரியான வேர்ச்சொல்? வருக, வருன்னு சொல்லியிருக்காங்க, தவறாக இருக்குது. கிளர்ந்த, அதுவும் தவறாக இருக்குது. பொரித்த, பொறி அப்படிங்கிறது இதுதான் சரியாக இருக்குது. ஓகேங்களா, மயங்கிய, மயங்கி அப்படிங்கிறாங்க, இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான இணை. ஆடினான், இதனுடைய வேர்ச்சொல்லை கண்டறி. ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? ஆடு. ஓகேங்களா, ஸோ வேர்ச்சொல் எல்லாமே கட்டளை வடிவில் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை.
வினைமுற்று என்ன? குமைந்தன அப்படின்னு வரணும். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி. ஸோ வேர்ச்சொல் என்ன? கான். இதோட வினைமுற்று என்ன? கண்டான். ஓகேங்களா, இதுதான் அதோடைய வினைமுற்று. அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசைப்படி எழுதுக. ஸோ இதில் அகர வரிசைனா என்ன வருது? ஃபஸ்ட்டு ஊ இருக்குதுமா, 2 இதில் ஊ இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த 2ல் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்கணும். அடுத்தது என்ன வரணும்? ஊக்கு அப்புறம் ஏ வரணும். இங்கே மா வருது, அப்போ இது தப்பு. அப்போ இந்த ஏர் தான் சரியானது. உழவு, ஏர், மண், மாடு. அகர வரிசைப்படுத்துக. 81வது வினா. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. இதுதான் சரியான அகர வரிசை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், 2 இடத்துல ஆ இருக்குது. ஸோ இப்போ 2ல் 1 தான் சரியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2க்கு அப்புறம் என்ன இருக்குது? 1ல் ஊ வருது, அப்போ இது தப்பு. 2வது இதில் ஈ வர்றது தான் சரியானதாக இருக்கும். அழகு, இசை, உரிமை, ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. கீழே கொடுத்துருக்க சொற்களை நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் பொதிகை. பொதிகை மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் வாழ்ந்தார். வாழ்ந்தார் மலை மலை பொதிகை அகத்தியருங்கிறாங்க. அப்போ இதில் சரியான தொடர் என்ன? அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின், தின். ஸோ இந்த ஒளி வேறுபாடு நம்ம கரெக்டாக பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த தின் 3 சுழினா வந்துச்சுன்னா வலிமை அப்படிங்கிற பொருள் வரும். 2 சுழினான்னா உன் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். உன். ஓகேங்களா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து, 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 குவித்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான தொடர் அப்படின்னா, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதுதான் சரியான கூற்று. அடுத்த வினா பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். இதில் கொடுத்துருக்கிறதுல ஆ இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆ வர்றதால இதுதான். அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இதற்கான வினா என்னன்னா, பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். இதற்கான வினா என்ன? தமிழர்களின் வீர விளையாட்டு எது? தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படின்னு கேட்குறது தான். அடுத்தது 89வது வினா. கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறி. கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக்கணுமா? ஆன்சர் என்ன? இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல் தானே. அடுத்த வினா. செய்வினை தொடரை கண்டறி. கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். கயல்விழி மகிழ்ந்தாள் அப்படின்னா அது தன்வினையில் வந்துடும். ஒரு செயலை செஞ்சு மகிழ்கிறா, ஒரு வினையை செஞ்சுங்கிறப்ப செய்வினை. ஓகேங்களா, புறவினை தொடரை காண்க. கீழே கொடுத்துருக்கிறதுல புறவினை தொடர் எது? அவனை திருந்தச் செய்தான், அவனை திருப்பினான், அவனை திட்டினான், அவனை வருத்தினான். இதெல்லாமே தன்வினை. அவனை திருந்தச் செய்தான். புரியுதுங்களா? அப்போ அதான் புறவினை. இன்னொருத்தனை மாத்திரான் அவனுக்காக. பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருளை கூறு. பசுமரத்து ஆணி போல இந்த உவமை கூறும் பொருள் என்ன? என்ன? மனதில் பதிதல், எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. ஆகாய தாமரை. இல்லாத ஒன்று. ஓகேங்களா, அதுதான் அதுக்கானது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடைத்தல். அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை.
எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் இருக்கிறத தான் சொல்லுவாங்க. அவளை நினச்சி வரல இடிக்காதன்னு, மாறி மாறி இடிப்பண்ணு. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியர். ஸோ இதற்கான கலை சொற்களில் இதுக்கான தமிழ் சொல் என்னென்னா தன்னார்வலர். 96வது வினா கிளைமேட். ஆன்சர் என்ன? தட்ப வெப்பநிலை. அடுத்தது 97வது வினா கலைச்சொல் தான், காணொளி கூட்டம். இதற்கான ஆங்கில சொல் என்ன? அலுவல் சார்ந்த சொற்களில் காணொளி கூட்டம். இதற்கான ஆங்கில சொல் வீடியோ கான்ஃபரன்ஸ். விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது என்ன? வினா எதிர்வினாதல் விடையில் வரும். அடுத்தது விடை வகைகள் தான். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன? இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன? ஏவல் விடை. அடுத்தது 100வது வினா விடை வகைகள் தான். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது என்ன விடை? கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன விடை? மறுத்து கூறுதல் என்ன விடை? மறைவிடை. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வினாத்தாளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.